ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க சுக வாழ்வு சீக்கிரத்துல கர்த்தர் துளிக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதுமா? இப்படி சொல்லணும். எப்படி சொல்லணுங்க? சொல்லி காட்டுங்க இன்னொரு தடவை. துளிச்சிருச்சு உங்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி துளிக்க செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க எவ்வளவாக துளிக்க சீக்கிரத்தில் துளிர்ந்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, உனக்கு முன்னாலே செல்லும் உன் நீதி என்றால் உன் நீதி எதுவாய் காணப்படும் தெரியுமா? நீ தேவனை விசுவாசிக்கிற பத்தீங்களா? இயேசுவை நீங்கள் உண்மையா நேசிக்கிறீங்க பத்தீங்களா? அந்த நீதி உள்ள தேவன் உங்களுக்கு முன்பாக நீதியாய் போவார். அந்த தேவன் உங்களுக்கு நீதி செய்ய முன்பாக போவார். அதுதான் உன் வெளிச்சம் உதிக்கும் என்று கர்த்தர் இந்த மார்ச் 1ஆம் தேதி தேவனுக்கு இடம் கொடுத்த தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற தேவமாய் காணப்படுகிறார். அந்த வெளிச்சம் வந்தா உன் வாழ்க்கை எவ்வளவு பிரகாசிக்கும். நீ காத்து கொண்டிருக்கிறது உனக்கு கிடைத்தா எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். ஹல்லேலூயா. காத்திருப்போம், விசுவாசித்திருப்போம், நம்பி இருப்போம். நன்மைகளை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நன்மைகளை கர்த்தர் செய்ய வல்லவராய் நமக்குள்ள காணப்படுகிறார். இயேசு மாறாதவருங்க. ஒரு இருள வாழும்போது மாற்றம், ஒரு இருளை தாக்கும் பொழுது மாற்றம். சபையை தேடி வரோம், ஊழியரை தேடி வரோம். எங்க அற்புதம் கிடைக்கும், எங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். சாகர மேரிக்கிறனே, பயமா இருக்கு, செத்துருவனா, ஐயோ அங்க ஜெபிக்கிறாங்களே அங்க போகலாம், பாஸ்டர் தேடி போகலாம் ஜெபிப்பாரு, ஆலயத்தை தேடி போகலாம் ஜெபிக்கலாம் என்று நேரத்திற்கு மாத்திரம் சபைக்கு நம்ம வரவே கூடாது. எந்த நேரத்திலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று வாஞ்சை நமக்குள்ள காணப்படணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுது நம்ம வாயில காணப்படணும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு இடம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் செய்கிற சர்வ வல்லவர். அவர் உன் நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஏன் அவர் நீதியை கொண்டு வருகிறார் என்றால் அவர் நீதி உள்ள தேவன். அவர் நீதியாய் நடப்பார், நீதியாய் உன்னை கொண்டு போவார், உன்னை வெளிச்சத்துல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதுதாங்க சீக்கிரத்துல உன்னுடைய நீதி வெளிச்சத்திற்கு வரும். அவர் வெளிச்சத்தை உதிக்க செய்கிற இயேசு உனக்குள்ள பிரகாசிக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு மகனே மகளே, உனக்குள்ள இருக்கிற பாரங்கள் இயேசுவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பிரகாசிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் நமக்குள்ள காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வெளிச்சம் உதிக்கும் வாழ்க்கை எப்படி நாம் வாழ வேண்டும்? வெளிச்சத்தை உதிக்க சொல்லுகிற வாழ்க்கை எங்கிருந்து கிடைக்கும்? அவர் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 30:5ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு ஆசீர்வாதமாய் நம்மளை பலப்படுத்துகிறதா என்றால், Amen. Goodness for lifetime. ஆண்டவருடைய வாழ்க்கையில லைஃப் டைமா இருக்கிற குட்னஸ், நன்மைகள் எப்பொழுதும் இருக்கக்கூடியவரே ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். In the morning. Hallelujah. தமிழ்ல வாசிப்போம். அவருடைய கோபம் எவ்வளவுங்களா? ஒரே நிமிஷம் தான் அவருடைய கோபம். அவருடைய தயவு ஆனா ஒரு நிமிஷங்க. அவருடைய கோபம் எவ்வளவுங்க? ஒரு நிமிஷம். அந்த ஒரு நிமிஷத்துல அப்ப முழுமையா கோபப்பட்டாருன்னா நம்ம யாருமே இருக்க முடியாது, நம்ம இருக்கவே முடியாது. ஆனா அவர் கோபப்படுறதில்லை, மன்னித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எப்படி மன்னிக்கிறார் என்றால் வாசிங்க அது கீழே. அவருடைய தயவு இருக்கு பாத்தீங்களா? தயவு இருக்கு பாத்தீங்களா? படிங்க. தயவு, நீடிய வாழ்வு,
நீடிய வாழ்வு. கரங்களை தட்டலாமா? அவர் நீடிய தயவுள்ளவராய் நமக்குள்ள காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ள தேவனாய் நமக்குள்ள காண்கிறார். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகுமா. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நீ சாயங்காலத்தில் வேதனையோடு இருக்கலாம், துக்கப்பட்டு இருக்கலாம், வெளிச்சம் இல்லாமல் காணப்படலாம், அநேக போராட்டத்தோடு பாருங்க. மாலையில அழுகை தங்கி இருக்க நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட இரவு தூக்கம் இல்லாமல் தவிக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இல்லையா, நீ என்னை விசுவாசிக்கும் பொழுது, நீ என்னை நம்பும் பொழுது உன் வெளிச்சம் சீக்கிரத்தில் ஒளிக்கும், உன் வெளிச்சம் சீக்கிரத்தில் உதிக்கும் என்று சொன்ன தேவன். ஒருவேளை இரவு நீங்க தூங்க நேரத்துல அநேக கவலையோடு நீங்க தூங்கலாம். கடன் பிரச்சனைகள், குடும்ப சமாதானம், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், குடும்பத்துல சமாதானம் இல்லாத வாழ்க்கையோடு நீங்க தூங்கலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காதா என்று. ஆனா விடியற் காலத்தில் அதை வாசிங்க. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், வாழ்க்கையில் அழுகை தங்கும். ஆனா விடியற் காலத்துல நீ விசுவாசத்தோடு ஜெபித்து எழும் பொழுது களிப்புண்டாகும். கரங்களை தட்டலாமா? ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார்களாமா? ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார்களா? இஸ்ரவேல் ஜனங்க கவலையோடு இருப்பாங்க. கர்த்தர் அவங்களுடைய கவலைகளை பார்த்து விடியற் காலை எழும் பொழுது நல்ல பீஸ்ஃபுல் மைண்ட், நல்ல உணவு, நல்ல வார்த்தை, நல்ல மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு மகனே மகளே, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நல்ல மன்னாவை கொடுக்க வந்தவராக இருக்கிறார். Believe in Jesus name. Amen. Believe in Jesus name. இயேசுவை நீங்க விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். உன் வெளிச்சம் உதிக்கும், உன் வெளிச்சம் உதிக்கும், வெளிச்சம் உதிக்கும் வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறவராக இருக்கிறார். தேவனே, உன் வாழ்க்கையில வெளிச்சம் காணப்படும், எல்லா பிரச்சனைகளும் மாறும். மாலையில் அழுகை சத்தத்தோடு தூங்குற, மாலை அழுகை சத்தத்தோடு உறங்கிக் கொண்டிருக்கிற, ஆனாலும் என் தேவனை நான் விடமாட்டேன், என் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நான் விடமாட்டேன் என்று நம்பிக்கையோடு நீ தூங்கும் பொழுது, நீ தூங்கும் பொழுது அநேக கவலையோடு தூங்கலாம். அநேக ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், சரீர பலவீனங்கள், கடன் பிரச்சனை, குடும்ப சமாதானம் எல்லாமே உனக்குள்ள அதிகமாய் ஆழமாய் உன்னுடைய மைண்ட்ல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு நீ ஜெபித்து காலை நீ எழும் பொழுது உன்னுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வாய் மாறி களிப்பாய் மாறுகிறாய், சந்தோஷமாய் மாறுகிறாய், நன்மையாய் மாறுகிறாய் என்று கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தை யாராலும் பிடுங்க முடியாது.